ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்கலாம். முன்னாடி நாளே இது மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். ப்ரொக்கோலி, குடமிளகா எல்லாமே நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொடி இட்லி வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம். முருங்கைக்கீரை பொடி அது போட்டு மிக்ஸ் பண்ணி மினி இட்லி ஊற்றி பொடி இட்லி ரெடி பண்ணியாச்சு. ட்ரிங்க்ஸ் ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்துருவேன். பசங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்கும். இப்போ சீசன்ன்றதுனால அது வாங்கி அது ரெடி பண்ணி நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு என்ன கொடுக்க போகிறோன்னோ அதெல்லாம் முன்னாடியே வேக வச்சுருவேன். ஸ்வீட் பொட்டேட்டோ, பாலக்கீரை, சுண்டல் இது மூணுத்தையுமே ஒன்றா வேக வச்சுட்டேன். இது எல்லாமே இப்போ நம்ம லஞ்சுக்கு செய்ய போகிறோம். லஞ்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாப்பரில் கேரட்டு, வெங்காயம், அப்புறம் குடமிளகா எல்லாம் போட்டு நல்லா சாஃபாக அரைச்சிக்கலாம். அது நல்லா குட்டி குட்டியாக வரும், பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாலக்கீரை, இந்த சுண்டல் எல்லாமே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் சாப் பண்ண முடியும், முழுசாக போட முடியாது. ப்ரொக்கோலியும் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டு சாப் பண்ணி நல்லா சின்னதாக வரும், பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக எல்லாத்தையும் சாப் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அது கூட இப்போ என்னென்ன ஸ்பைசஸ்னால் சால்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் பெப்பரு, கரம் மசாலா, உங்களுக்கு மசாலாஸ் என்ன தேவையோ ஸ்பைசஸ் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு பைண்டிங்க்கு அதை நல்லா நம்ம பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கடலை மாவு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் வேறு எதனா மாவு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் அது மாதிரியும் சேர்த்துக்கலாம். நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். பாருங்கள் பிடிக்க வருது. இது மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தவாவில் பட்ரு போட்டுக்கிட்டு இது உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ உங்கள் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஷேப்பில் போட்டு தவாவில் போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் பட்ரு போடுங்க. இல்லைனா உங்களுக்கு பசங்களுக்கு கீ பிடிக்கும்னா கீ போட்டுக்கலாம், இல்லை ஆயிலும் போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். அது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு டிப்பு ரெடி பண்ணிடலாம். பன்னீர், சீஸ் இது நான் பண்ணுறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாவும் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். உப்பு, பெப்பரு, இந்த சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகான், அப்புறம் ஐஸ் க்யூபு இதெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக வேணும்னா இன்னமும் கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணல அதை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு பட்டரில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், பசங்க சாப்பிடுவாங்க. அதில் சால்ட்டும் பெப்பரும் போட்டு எடுத்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பப்பாயா, ஸ்வீட் பொட்டேட்டோ சின்னவனுக்கு ஸ்நாக்ஸு. லஞ்சுக்கு பெரியவளுக்கு பார்த்திங்கன்னா அந்த கட்லெட்டும் அந்த டிப்பும், பப்பாயா ஸ்நாக்ஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.